बिभ्रद्वेणं जठरपदयोगो जिङ्गवे चेतकक्के वामे पादो मुदनगबलं दम्बराण्यं गुरिषु तिष्ठन्मध्ये त्वपरिदूरुतो स्वयं निर्मवैस्तैः स्वर्गे लोके विषजिभुजे यज्ञबहु बाले ఆరగించిన కృష్ణుడు బాలులు గుడి ఆరగించిన కృష్ణుడు సరసవేద శృంగమున సంగనేటి వేణువు సిరుగా బుద్ధ్యాదొట్టిన నడుము చిక్కి కరమున గిరింజ దది కబలము గదయించి వేళ సంగుల పదసానూరు కాయల పారిగా నీ సుముగుని మరి మరి ఎంగలి మారుజుగోనుజు సురులాజు పరముగ భక్తుడు ఆరగించన కృష్ణుడు బాలులు గుడి ఆరగించిన కృష్ణుడు బాలుల గుడి ఆరగించిన కృష్ణుడు பகவானுடைய கிருபையினால ஒன்றாந்தேதியிலிருந்து ஆரம்பித்த உற்சவம் ஹேமந்த் ருத்துல மார்கழி மாதத்தில் பெரியவாள்லாம் சத்குரு சுவாமிகள் காலத்திலேருந்து விடாமல் இந்த உற்சவம் நடந்துன்னு வருது. ஆதி சத்குரு சுவாமிகள் இந்த பீடத்தில் யார் இருக்காளோ அவள் பேரும் சத்குரு சுவாமிகள் பேர். ஸ்ரீகுரு கோதண்டராம சுவாமிகள், ஸ்ரீகுரு கல்யாணராம சுவாமிகள், சத்குரு சுவாமிகள்னால் பேர் அந்த காலத்தில் சொல்ல மாட்டா பெரியவா பேரில். அதனால் பூஜ்யமான வார்த்தை பெரியவாளுக்கு அடக்கமாக இருக்கும். பெரியவா பிள்ளையும் போடுறது, ஆரம்பிக்கிறது, பூர்த்தி பண்ணுறது, யார் என்ன சொல்கிறாலோ அதுதான் இந்த மடத்தில் வழக்கமாக இருந்துருக்கு. ஏன்னா பெரியவாளுக்கு மிஞ்சி யாரும் பண்ண மாட்டேன் அப்போ அந்த காலத்தில். இன்றைக்கும் இப்படி நடந்துன்னு வருது. பெரியவா என்ன சொல்ல போகிற, மகாபெரியவா உட்காந்துருக்க போது யாராவது சொல்ல முடியுமா? யோசிச்சு பாரு. அவர் சன்னியாசி பீட்டம், இவர் கிரகஸ்தாசிரம பீட்டம். அதனால் எதுக்காக சொல்கிறேன்னா பெரியவா காலத்திலேருந்து வாழடி வாழையா இந்த சத்குரு சுவாமியுடைய உற்சவம் ஆச்சந்தார்க்கமாக நடந்துட்டு வரும். 7 தலைமுறையாக நடக்கிறது. நம்ம மனுஷன் எத்தனை நடக்கக்கூடிய காரியமாக யோசிச்சு பாரு. கொடீஸ்வரனாக இருப்பார், அதாவது உற்சவம் பண்ண முடியாமல் போயிடும். அப்படி இல்லாமல் சத்குரு சுவாமிகள் ஆரம்பித்த அந்த கீர்த்தனத்தை சேகரம் பண்ணிட்டு வந்து பாத யாத்திரையாக 42 வயசு காலத்துக்குள்ளே சேகரம் பண்ணுற இந்த கீர்த்தனம் அத்தனையும் தோடையமங்கலம், குரு கீர்த்தனம், அட்டபதி, ஹிருதயபூர்வமான அட்டபதி பாடினாலே சுவாமிக்கு கல்யாணம் உற்சாகிடும். அப்படி 24 அட்டபதி பாடி சத்குரு சுவாமிகள் இப்படி பஜனோத்சவமாக நாராயண தீர்த்தோடைய தரங்கம், கிருஷ்ணலீலா தரங்கினி, அடுத்த ராமதாஸுடைய கீர்த்தனம் வரிசையாக. இதுதான் சம்பிரதாயம் பேர். வருதாளோட சம்பிரதாயம்னா என்னன்னு கேட்டேன்னா இதுதான் அடிப்படை. அதன் பிறகு புஜேந்திர சுவாமிகள் ஐயாவாடு சமகாலத்தில் இருந்திருக்கேன். அதுக்கு சத்குரு சுவாமிகள் அவதாரம் பண்ணி பாரத தேசம் முழுக்களும் பாத யாத்திரையாக நடந்து போகிறார். நடந்து போய் அத்தனை மகான்கள் பாடின கீர்த்தனத்தை மிருதங்கம், ஹார்மோனியம், பெரியவா சொல்லுவா ஃபிடில் வச்சு வாசிக்கணும்பா. மகாபெரிவா ஃபிடில் வச்சுக்கோ. பெரியவா கேட்பா, யாராவது ஃபிடில் வந்திருக்காளா அப்படின்னு கேட்பா பெரியவா. மகாபெரிவா எங்கள் தகப்பனாக இருக்கிறவு இது மாதிரி ஹார்மோனியம் சுகம் மிருதங்க தாளமோ அப்படிங்கிற தியாகராஜ சுவாமிகள் நல்ல மிருதங்க, நல்ல ஹார்மோனியம், நல்ல ஃபிடில், கொண்டக்கோள், அட்டாதச வாத்தியங்கிறார். 88 வாத்தியங்களை வைக்கணும் இந்த ராதாகல்யாண உற்சவத்தில். அதுமாதிரி சீதா கல்யாணம், வசந்த ருத்துவில் சீதா கல்யாணம், ஹேமந்த் ருத்துவில் ராதா கல்யாணம். அப்படி பெரியவா நாள்லேருந்து 24 நாளைக்கு ஜே 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 ஜேன்னு பாகவதாலும் அத்தனை பேரும் மிருதங்கம், ஹார்மோனியம், அத்தனை பாகவதால கூட்டு பாரத தேசம் முழுக்களும் அத்தனை பாகவதாலும் நாம சங்கீர்த்தனம் பண்ணணுங்கிற சங்கீர்த்தனம் நியமிச்சிருக்கேன் பாருங்க. அன்னைக்கு ராதாகல்யாணத்தன்னைக்கு அத்தனை பெரியவாட வருவா. இருந்தால் கூட பார்த்தா 1ஆம் தேதி ஆரம்பித்து அத்தனை பாகவதாளுக்கு தன்யனா. தன்யோகம் கிருஷ்ணா தன்யோகம். விஜயகோசாமி பாடுறார். எதிராக உனக்கு தன்யம் அப்படின்னா என்னைக்கு சத்குரு சுவாமி இடத்துல வந்து நிம்மதியாக உட்காண்டிருக்கோ வஜனோத்சவம் பண்ணுறியோ அன்னைக்கு தன்யோகம் அப்படின்னு விஜயகோசாமி பாடுறார்.
அப்படி பிராச்சீனமான முறையில் 6 பீட பர்யந்தம் 6வது பீடாதிபதிக்கு சதாபிஷேக வைபவம் நேற்று திரேகாசி பண்ணி நீ சதாபிஷேக வைபவத்தை கோலாகலமாக பெரியவா சொல்லுவா பாகவதால் தானே பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். இது சித்திரை மாதத்துலேயோ மாசி மாதத்துலையோ நடந்தால் உற்சவத்தை 2 நாளைக்கு பண்ணிவிட்டு போடுவாள். அப்படி இல்லாமல் இந்த வருஷம் மாதம் முழுக்களும் நாம சங்கீர்த்தன வைபவம் அத்தனை பாகவதால் மத்தியில் பீடாதிபதி அவளுக்கு சதாபிஷேக வைபவம் நடந்து வருது. 6வது பீடாதிபதிக்கு 80 வயசு. அப்படி நடந்துடும். மேலே சுவாமிக்கு காலத்தில் ஆகிடும் 9:30 மணிக்கு உடனே வஞ்சிவர்த்தி வரவிட்டு 11 மணிக்கு லக்னம் போட்டிருக்கார். அதனால் அந்த காலத்தில் ஆகிடும். சக்கர பொங்கல் நைவேத்தியம், அடுத்து தீபாராதனை, உடனே உச்சவர்த்தி, உடனே 11 மணிக்குள்ளே இந்த சுவாமிக்கு போட்ட லக்னத்துக்குள்ளே பூர்த்தி ஆகிடும். இந்த மாதிரி பெரியவாளுடைய அனுகிரகத்தினால நடந்துட்டு வருது. எதுக்காக சொல்கிறேன்னா 24 நாளைக்கும் இந்த கோதண்டராம சுவாமிகள்னு ஸ்ரீகுரு கோதண்டா 2வது பட்டம் பச்சை கோதண்டராம சுவாமிகள்னு பேர் இருக்குது. பச்சை கோதண்டராம சுவாமிகள் யார் அப்படின்னா பரம்பரையா சத்குரு சுவாமிகளுக்கு வம்சவருத்தி இல்லை. இந்த சரித்திரங்கள்லாம் எழுதியிருக்கா. பார்த்தா அடுத்தது அவர் வம்சத்தில் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஸ்ரீகுரு கோதண்டராம சுவாமிகள் சின்ன வயசு. அவர் என்ன பண்ணாருன்னா ஆற்றுல நித்தியம் பாதுகா ஓட்டும்போது சத்குரு சுவாமி வீதியில் பஜனை பண்ணுற போது பாதரட்சை போட்டுக்காமல் இருக்கக்கூடாது. கிருஷ்ணபதாம்புஜ பம்பரராதம் விஷ்ணுதாச பரமானந்த சதம் பஜே சத்குரும் மனிஷம் பஜே குருராஜமனிஷம் பஜே. சத்குரு சுவாமி எப்படி வீதியில் உச்சவர்த்தி வர அப்படின்னு வர்ணிக்கிறது. இந்து பிம்ப சமசுச்சேத்ரம் நந்தனீய மத்தலகானம் அப்படின்னு குபேரன் சுவாமிக்கு சாமரம் போடுறார் சத்குரு சுவாமிகளுக்கு. அப்படி பாதுகாத்வயம் பாதுகையும் உச்சவர்த்தி அக்ஷய பார்த்தம் தான் இந்த தர்மத்தை நடத்துறது. கிருஷ்ணபிரேம சுவாமி சொல்லுவார், இந்த ராவண பச்சை மரத்தில் பார்த்த கோதண்டபாணிடா அந்த பாதுகையும் உச்சவர்த்தி அக்ஷய பாத்திரம் தான் இத்தனை கோலாகலமாக நடக்கிறதுங்கிறது நம்ம பெரியவாளாம் பண்ணியிருக்கா. அந்த சத்குரு சுவாமிகள் போட்ட பாதுகை மேலே வெள்ளி கவச்சம் போட்டுருக்கு. அதேமாரி அக்ஷய பாத்திரத்தை சிவங்க மகாராஜா கொடுத்த அக்ஷய பாத்திரம் பெரியவா பார்த்துட்டு சிவங்க மகாராஜா போட்டிருக்கு. சிவங்க மகாராஜா கொடுத்துருக்கானே சத்குரு சுவாமிகளுக்கு அப்படின்னு வீதியில் உச்சவர்த்தி வரும்போது இடது கைலாம் அக்ஷய பாத்திரம் அந்த அக்ஷத்தையை போட்டுட்டானா பாகவதார் குச்சியில் ஒருத்தருக்கு தீராத வைத்து விலை வந்துடுத்து லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ணணும்னா 1,00,000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு முடியுமா? யோசிச்சு பாருங்க. அந்த காலத்தில் மெடிசின் டாக்டர் கிடையாது. 1,00,000 பேருக்கு அன்னதானம் பண்ணால் அந்த வியாதி தீர்ந்து போடும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருமா. பார்த்தார், ஒருத்தர் ஜோசியத்தை போய் கேட்டார், 1,00,000 பேருக்கு அன்னம் பண்ணணும்னு சொல்லணும்னு சொல்லலை அப்படின்னு. அவர் பார்த்து 1,00,000 பேருக்கு அன்னம் போகிறதுக்கு போனாலும் சுனசாத்தியமான காரியம் உடனே ஒன்று பண்ணலாம். இந்த முன்சவர்த்தி அக்ஷய பாத்திரத்தில் 3 புடி போடும். ராமா கிருஷ்ண கோவிந்தேதி நம சம்ரே பிரயோகே காம மீதே தனே தம் சர்வோத்தமே பிரயாகே ராமா அப்படின்னு பாடிட்டு வர்றார் சத்குரு சுவாமி. முதல் தரங்கம் இதான் மெயின். எங்கள் அப்பா சொல்லுவார், இந்த ராமகிருஷ்ணா கோவிந்த பாடு அப்படி முதல்ல. அது மாதிரி இவ்வளோ விஷயங்கள் பெரியவா சொல்லி 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 எனக்கு சின்ன வயசில் எங்கள் அப்பா தகப்பனாரோட கைங்கறி பண்ணத்தினால நானும் எங்கள் அண்ணாவும் கைங்கறி பண்ணிட்டே ஒரு பஜனை பண்ணுவார், சுஜிப்பட்டி போடுவார், பக்கத்தில் உட்காந்து பஜனை பண்ணுவார். அவர் சொல்கிறத வாங்கி சொல்லுவார். அப்படி ஒரு அனுபவம் எங்களுக்கு. இதெல்லாம் நோட்டில் இருக்கா, சம்பிரதாயமா, இது யாருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சர்ச்சை பண்ண சொல்லக்கூடாது. அப்படி சத்குரு சுவாமிகள் தரங்கள் பாடி இந்த 3 படி அக்ஷத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணான்னா பாகவதால் குச்சியில் அண்ணன் போய் சேர். பாகவதால்தான் என்ன பண்ணுவான்னா பஜனை பண்ணும். பஜனை பண்ணி அந்த அன்னமான எரிச்சு போடும். பகவநாம சங்கீர்த்தனம் பண்ணினா 1,00,000 போஜனம் கிடைக்கும். 1,00,000 பேருக்கு அன்னதானம் கிடைச்சி அந்த வியாதி தீர்ந்து போயிடுது அப்படின்னு அந்த பெரியவா காலத்தில் ஏதோ கதை சொல்கிறதுன்னு இல்லை. இந்த பாகவதாளுக்கும் வேதாத்தியம் பெரியவா சொன்னால் நாதம் வேதம். நான் பெரியவா இப்போ போய் சொன்னேன் பெரியவாட்ட, நாதம் வேதம்டா அப்படின்னு. வேதம் நாதம், நாதம் வேதம். வேதத்துடைய சாரம்தான் 24 அட்டபதி. அப்படி கோலாகலமாக இந்த உற்சவம் நடந்துன்னு வருது. இந்த மடத்துக்கு நமஸ்காரம் பண்ணினாலே போகும். இப்போ ஒரு பாக்கியத்தை குரு சுவாமிகள் பிரத்யட்சமாக பச்சை கோதண்டராம சுவாமிகள் பிரத்யட்சமாக ராவணை பார்த்த மட்டம் இந்த மட்டம். அப்பேற்பட்ட பெரியவாள் மகான்கள்லாம் எத்தனை சுப்பு சுவாமிகள், சிவராபட்டானந்தா சுவாமிகள், மாயவரம் பெரியவா, மேலகவ சாட்டில்வாள், நம்ம சர்மா அண்ணா. அந்த காலத்தில் எங்கள் பெரியவா சித்தியாகிற போது அவர் சர்மா அண்ணா தான்
கிட்ட இருந்து பெரியவா சொன்னாத தினகரி சம்மாவையும் மேலக விஷாட்டிலையும் கிட்ட வச்சுக்கோ இந்த வைதிக பரம்பரைக்கு அப்படின்னு பெரியவா சொன்னால். பெரியவா சொன்னதுனால தான் நல்ல நாளில் பார்த்து ஒரு சட்டாபிஷேக வைபவம் கோலாகலமாக இத்தனை பாகவதாவில் வந்துருந்து யாருக்கு பாக்கியம் இருக்கோ அவள் தான் வருவாள். இந்த லைவில் பார்த்துட்டு இருக்கா அத்தனை பேரும். எதுக்கானா வர முடியல, சத்குரு சுவாமி சட்டாபிஷேகத்துக்கு வர முடியல அப்படின்னு தாபம். அப்படியே எவ்வளோ லௌகிக்கமான காரியங்கள் இருந்தால் கூட அப்படி வைபவம் பண்ணிட்டு வர. மேலே தீபாராதனை தீபா நடக்க போகுது. கஞ்சாச்ச பவனுத்த கோவிந்த மதுசூதன வசுதாரமண சுதாகர வதன சூபமிமோ சங்கரே ஜய ஜய தேவாதி தேவ விபோ गोपाल कृष्ण कृपा जलते पडिगण भूषण मधुर नायक भक्त जन प्रिय भव मोचन चिंतित चिदानंद केशव दीपमिमो संग्रहाण करे राम जय जय देवादि देव विभो पंगारुजू फुल बाबा पथिकिनी सिंगार हारती श्रीहरि की मंगल मूर्ति की मधुसूदनुनि की श्रीरंगुनि की अजनि जन गुनि की अखिलेश्वरुनि की भुजग शयनुनि की भूपति की जगत गुनि की गरुड़ वागुनि की विजय सारथि की विष्णुनि की कावेरी वरदुनि की कमल नाभुनि की भवज गुरुनि की भवहरि की देवदेवुनि की दिन रचगुनि की रावणरि की रंगदामुनि की चार्याणं मधुकृत सुपर्णित सागर पाकवर सुसमृतं परमाणु दधि श्री गुरु माधव मधुसूदन वेदनागवन्विधीकर संयुत भुगि फल सकलं रुचिरवि कर्पूराजित समर्पित ताम्बूलं श्री गुरुवर शोभने शोभन में वैभव मूल पावन पतित पावन परम पावन मूर्ति जय जय आरती राम तुम्हारे प्राणनाथ रघुनाथ मुरारे केशाचलपति लक्ष्मी हारे पुरुषोत्तम गोविंद मुरारे षण्मुख चरण हनुमंत वीरा हरिगुण गावे दास कबीरा जय हारति हार तुम्हार मंगलामणिकिनी अंबुज पाणिकी मंगलावदकिनी मंगलम राजे वेंकटरमणि अलमेलु मंगलु एपुडु मंगलम मारामवतुनि की जय मंगलम जय सद्गुरु स्वामी की जय शिवराम कृष्णानंद स्वामी की जय मंगल वीर वीर आंजनेय स्वामी की जय सुंदराधे भाग्य कल्याण राधे कल्याण राधे कल्याण राधे मां पाहि विठ्ठल विठ्ठल दे विठ्ठल ओला पुंडरी गवरदे विठ्ठला यो पम पुष्पम वेदा पुष्पवन प्रजावन भजवन भक्ति चंद्रमा पम पुष्पम पुष्पवन प्रजावन भजमान भवति ययमं वेदा योपायतनं वेदा आयतनवं भवति राजाधिराजाय प्रसक्यजायिने नमो वै श्रवणाय गुरुमगे कामे कामान् कामकामाय मह्यं कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः।